வணக்கம். கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு நம்மளுக்குள்ள ஐடியா இருக்கும். இன்றைக்கி நான் பாதுர்ஷா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்சு ஒரு சிட்டிகை அளவு சோடா மாவு, அதாவது சமையலுக்கு சேர்த்துவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது டால்டா பார்த்திங்கன்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த பதத்துக்கு நல்லா உருட்டி பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இந்த ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு பாகு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. இவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. அந்த 15 நிமிஷம் ஊறுற அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஜீரோ காய்ச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த ஜீரோவில் கலர் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக கலர் பொடி போட்டுக்கோங்க. தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒயிட்டாக கூட விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சால் போதும். ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க. இப்படி ஒட்டும் போது நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஜீரோ பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. பாதுஷாவுக்கு தேவையான பாகு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு கம்பி பதம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. லேசாக தட்டையாக இப்படி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வடசட்டி வச்சு எண்ணெய் நல்லா காயட்டும். மிதமான சூடு இருக்கணுங்க. எண்ணெய் ரொம்ப முருகலாக காஞ்சிடக்கூடாது. மிதமான சூட்டில் மெதுவாக எடுத்து நிதானமாக போடணும். பாதுஷா மெதுவாக அப்படியே உப்பெல்லாம் வெந்துட்டுருக்குது. ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனே கரண்டி உள்ளே போட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உள்ளே போட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். மிதமான தீயில நிதானமாக வேகட்டும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஏதோ அரிச்சு எடுத்து காய்ச்சி வச்சுருக்கிற ஜீரோவை போட்டுடணும். நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து காய்ச்சி வச்சுருக்கிற ஜீரோவில் போட்டுக்கோங்க. சர்க்கரை பாகில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே ஊறட்டும். பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா ஜீரோவில் ஊறி இருக்குதுங்க. மேலே முந்திரி பருப்பு தூவியிருக்கேன். இப்போ சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.